வெல்கம் ஸ்டூடெண்ட், ஐ எம் கணேசன். இன்னைக்கு டபுள் இன்டர்வல் பேஸ் பண்ண சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பார்ப்போம். இவாலுவேட் இன்டர்வல் 0 to pi by 2 இன்டர்வல் 0 to pi by 2 sin of theta plus pi d theta d phi. ஓகே, இப்போ இதை எப்படி இன்டர்வல் பண்ணலாம் பாருங்க. இது as usual பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைப் தான், ரெண்டுமே கான்ஸ்டன்ட் லிமிட் 0 to pi by 2 0 to pi by 2 கான்ஸ்டன்ட் லிமிட். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் பக்கமே போக முடியாது, ஏன்னா ரெண்டா பிரிக்க முடியாது. வேரியபிள்ஸ் தனியா, தீட்டா தனியா, பை தனியா பிரிக்க முடியாது. அதனால நம்ம செகண்ட் மெத்தட்ல போட முடியாது, ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் பண்ணி ஆகணும். ரெண்டுமே இப்போ 0 to pi by 2னால ரெண்டுத்தோட லிமிட்டுமே 0 to pi by 2 தான். அதனால நம்மளுக்கு அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. டேரக்டா சம் போட ஆரம்பிச்சிடலாம். இன்டர்வல் 0 to pi by 2 இன்டர்வல் 0 to pi by 2 sin of theta plus pi into d theta d phi. ஓகே, சரி, இப்போ இதை இன்டர்வல் பண்ணலாம். இன்டர்வல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் integration inner integral with respect to theta. அதனால thetaவை பொறுத்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பண்ணிடலாம். sin இது ஃபுல்லா கன்சிடர் the entire value is theta. sin theta டிஃபரன்ஸ் எப்படின்னா minus cos theta plus pi. ஸோ இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு. அப்போ தீட்டாவோட லிமிட் என்னன்னா 0 to pi by 2 ரிமைனிங் இன்டெக்ரல் d5. ஓகே, ஸோ நான் தீட்டாவில் இன்டர்வல் பண்ணிட்டேன். இப்போ தீட்டாக்கு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த மைனஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஸோ ஐ கேன் டேக் அவுட் சைட் இன்டர்வல் 0 to pi by 2 காஸ் ஆஃப், நல்லா கிளியரா பாரு, தீட்டா இருக்கிறதுல pi by 2 போட போறேன். அப்போ pi by 2 பிளஸ் பை, அப்பர் லிமிட் முடிஞ்சு போயிடுச்சு. மைனஸ் லோயர் லிமிட், தீட்டா இருக்கிற இடத்துல 0 போட்டோம்னா 0 பிளஸ் பை, வெறும் பை மட்டும்தான், காஸ் பை. ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ரிமைனிங் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு பை. ஓகே, நான் இதை இன்டர்வல் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி இன்னொன்று கூட பண்ணிக்கலாம், காஸ் ஆஃப் 90 பிளஸ் தீட்டா, அது என்னன்னு தெரிஞ்சு அதை சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு தப்பு கிடையாது. இல்லை அப்படியே போட்டாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அப்படி நம்ம போடணும் அவசியம் கிடையாது, சரிங்களா? காஸ் ஆஃப் 90 பிளஸ் தீட்டா தெரிஞ்சா போடுங்க, இல்லை நான் அப்படியே இன்டர்வல் பண்ணிக்கிறனாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு பை. மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பை, காஸ் பையை இன்டர்வல் பண்ணா சைன் பை, சைன் pi by 2 plus pi minus cos pi இன்டர்வல் பண்ணா sin pi. So இன்டெக்ரல் முடிஞ்சு போச்சு. now pi கான லிமிட் 0 to pi by 2 சப்ஸ்டிட் பண்றேன். ஓகே, இப்போ நான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். 90 pi இருக்கிறதுல நான் pi by 2 போட்டீங்கன்னா இங்க pi by 2 போட்டா pi by 2 plus pi by 2 90 plus 90 pi வரும், அப்போ sin pi மைனஸ் இந்த pi by 2 கூட நீங்க போட்டீங்கன்னா sin pi by 2. இதுதான் அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட், இங்க 0 கொண்டு வந்து நேரம் இங்க போட்டீங்கன்னா sin pi by 2 மட்டும் தான் வரும். மைனஸ் இந்த 0 கொண்டு வந்து இங்க போட்டீங்கன்னா sin 0. ஓகே, ஸோ அப்பர் லிமிட் இது ஃபுல்லா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம உங்களுக்கு தேவையான விஷயம் சொல்லிடுறேன். sin பையோட வேல்யூ 0, sin pi by 2 ஓட வேல்யூ 1, sin 0 ஓட வேல்யூ 0. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. இப்போ நான் அதை சப்ஸ்டிட் பண்ண போறேன். போட்டு sin பையோட வேல்யூ 0 மைனஸ் sin pi by 2 ஓட வேல்யூ 1 மைனஸ் sin pi by 2 ஓட வேல்யூ 1 மைனஸ் sin 0 ஓட வேல்யூ 0. ஓகே, ஸோ இப்போ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா மைனஸ் வெளியில வச்சுட்டு இது -1, இது உள்ள கொண்டு போனீங்கன்னா -1. ஸோ -1 -1 -2 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2. ஸோ 2 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.